ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அபர்ணா ஆட்டு பண்ணை அப்படிங்கிற ஆட்டு பண்ணைக்கு தான் வந்திருக்கோம். இந்த பண்ணை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரிசல்குளம் அப்படிங்கிற ஊரில் தான் இருக்கும். அண்ணன் வந்து பாண்டியங்கிற அண்ணன் தான் வந்து இந்த ஆட்டு பண்ணையை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, ஆடு வந்து மேய்ச்சல் முறையான ஆடுகள்னு சொல்லலாம். சிலவங்க வந்து உள்ள வந்து அடைச்சி போட்டு தான் ஆடு பண்ணுவாங்க. அண்ணன் வந்து மேய்ச்சல் முறையிலே உள்ள ஆடுகள் வந்து விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. வணக்கம் அண்ணே, உங்க பேரை சொல்லிடுங்க, எந்த ஊர்? வணக்கம் வணக்கம். நம்ம பேருன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் பேரு. சரி. நம்ம இடம் அமைஞ்சிருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகில் கரிசல்குளம்னு. நம்மகிட்ட வந்து கொடியாடுகள் மேய்ச்சல் முறையில் உள்ள ஆடுகள் தான் இருக்கு. ஆமா, கொடியாடு, கன்னி ஆடு, செம்பரி ஆடு, எட்டாயிரம் பொட்டுக்குட்டி எதுனாலும் சரி நம்ம வாங்கி கொடுக்கலாம். ஆமா, நம்ம எனி டைம் எப்போ வந்தாலும் சரி மேய்ச்சல் தரத்துல பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஆமா, அது மாதிரி 2 குட்டி ஆடு இருக்கு, சென ஆடுகள் இருக்கு. ஆமா, 3 குட்டி ஆடு இருக்கு. அது மாதிரி இந்த கன்னி ஆடு, இந்த ஆடெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல தரமான ஆடுகள், வளர்ப்புக்கு மெயினான ஆடுகள். ஆமா, அது மாதிரி இந்த மாதிரி வருது. இது வந்து தாயும் பிள்ளையும் அந்த மாதிரி வருது. ஆமா ஆமா, இது 2 குட்டி ஆடு, ஒரு கிடா குட்டி, ஒரு பொட்டை குட்டி, ஆடும் சென. மேய்ச்சல் இந்த மாதிரி நல்ல மேய்ச்சல் எடுக்கக்கூடிய ஆடு. இந்த ஆடை பாத்தீங்கன்னா இதெல்லாம் சென ஆடு. ஆமா, இதெல்லாம் சென ஆடு. இதெல்லாம் 4 மாச சென, இன்னும் 1 மாசத்துல இதாகும். எல்லாம் 4 மாச சென ஆடுங்க. அது மாதிரி இந்த கிடாய் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 பல்லு. 4 கிடாய். ஆமா, 4 பல்லு கிடாய் தான். 4 பல்லு கிடாய் தான். நல்லா மேய்ஞ்சி இப்ப 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்து தான் மேய்வாங்க. இப்ப நம்ம வீடியோ எடுக்க வர்றதுனால அடை பத்தி மேய்ச்சல் இல்லைன்னா நேரம் 1 மணி நேரம் அந்த உடம்புல ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் மேய்வாங்க. ஆனா வீட்டுக்கு வரதுக்கு 6:30 மணி சுத்தம் இங்கிருந்து கிளம்பும். வீட்டுக்கு வர 7 மணி ஆயிரும். தினமும் கரெக்டா நீங்க ஆனா எக்காரத்தை கொண்டு 10:30 மணி 11 மணிக்குள்ள ஆடு கிளம்பிடும். ஆமா, பேருச்சுன்னா 6:30 மணி தான் காட்டுல இருந்தே கிளம்பும். வீட்டுக்கு வர 7 மணி ஆயிரும். அப்படியே மேய்ச்சல்லே தான் வந்து வரணும். ஆமா ஆமா ஆமா. அது மாதிரி தண்ணீருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஓடல் தண்ணி இருக்கு, ஓடாங்க தத்து, பெரிய தத்து இருக்கு. தண்ணி வந்து வந்துகிட்டே இருக்கும். அந்த ஓடல் தண்ணி இருக்கு, அதுல தண்ணியை குடிச்சு கொடுங்க. அதனால ஒரே தரத்து மேய்ச்சல் தான். ஒரே தரத்து மேய்ச்சல் எப்போ வந்தாலும் சரி நம்ம பார்த்து செக் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். அது மாதிரி நம்மளோட வந்து சுழியோ காம்படியோ எல்லாமே செக் பண்ணி தான் நம்ம கொடுப்போம். வாங்குற ஆளுகளுக்கு தரமான முறையில் செக் பண்ணி கொடுக்கணும். ஆமா ஆமா. அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க எங்க கேட்டாலும் சரி எனி டைம் நமக்கு போன் பண்ணலாம். ஆமா, நம்ம நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 99 நம்பர் சொல்லிருங்க. 99 44 82 32 70. இதான் நம்ம நம்பரு. நம்பருக்கு வந்து எப்ப கால் பண்ணீங்கன்னா ஆடு என்ன வகை எனி டைம் எப்பனாலும் கால் பண்ணலாம். ஆமா, எப்ப கால் பண்ணாலும் சரி, எந்த சைஸ்ல ஆடு வேணாலும் சரி எப்பனாலும் நம்ம எடுத்து கொடுத்துடலாம். அதே மாதிரி இந்த ஆடுக்கு சென ஆடு, இந்த ஆடுக்குள்ள இது ஃபுல்லாவே சென ஆடு. ஆமா, இது ஃபுல்லா சென ஆடு. இந்த இது பாலாடு. இந்த இது 3 குட்டி இருக்குங்க. இது 3 குட்டி இருக்கும். ஆமா, நேற்று பாத்தீங்கன்னா ஆடு நம்ம தூத்துக்குடி மாவட்டம் அரசடிக்கு போயிருக்கு. ஆமா, இன்னைக்கு காலையில ராமநாடுக்கு போயிருக்கு. அது மாதிரி ஆடுகள் நம்ம எப்படி ஆடு வேணுமோ வேணுங்கிற ஆடை நம்ம கொடுத்துடலாம். எந்த ஆடை கேட்டாலும் சரி. ஆனா டெலிவரி பெரும்பாலும் 5 ரூபாய் எடுக்கலாம், அனுப்பத்தான் செய்யறோம்னா. இப்ப பனிக்காலம் அதிகமா இருக்கிறதால குட்டிகள் கொஞ்சம் கொடுக்க பட்டி வச்சிருக்கேன். ஆமா ஆமா, அதனால ஆடுகள் நல்லா போய்கிட்டு இருக்கு. இல்ல குட்டிகள் கொடுக்க முடியும்னு சொன்னீங்க, என்ன காரணம்? ஆனா இப்ப வந்து பனி நேரம்னா இப்ப வந்து பனி நேரத்துல இருக்க குட்டிகளுக்கு சீக்கு அதிகமா ஒரு நோய்கள். அதனால இந்த நோயின் டயத்துல குட்டிகள் வந்து அதிகமா கொடுக்க கூடாது. சும்மா ஒரு 5 இந்த மாதிரி 2 3 வாங்கி வளர்த்துக்கலாம். அதிகமா வாங்கிக்கிறவங்க இந்த டைம்ல வாங்கக்கூடாது. ஆமா, அதாவது மாசி முடிஞ்சு பங்குனி 10ஆம் தேதிக்கு பிறகு வாங்கணும். பங்குனி 10ஆம் தேதிக்கு பிறகு வாங்கினா அந்த குட்டிகள் நோய் நொடி வராது. நல்ல முறையா இருக்கும். அதனால தான் குட்டிகள் கொடுக்க கிடையாது. ஆமா, இப்ப குட்டிகள் பெரும்பாலும் குட்டிகள் மட்டும் இல்லைண்ணே. அதாவது இந்த மொத்தாடு எடுக்கிறோம்ல, இந்த மொத்தாடுல இருந்து வர்ற குட்டிகளை மட்டும் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா, மத்தபடி நம்ம குட்டிகள் தனிச்சு கொடுக்கல. ஆனா நம்ம பிபிஆர் இன்ஜெக்ஷன் போட்டு நிப்பாட்டி வச்சு தான் அனுப்புறோம்ண்ணே. எப்பவுமே ஆல்ரெடி பிபிஆர் இன்ஜெக்ஷன் போட்டு இந்த மாதிரி மேய்ச்சல் செக் பண்ணி ஒவ்வொரு ஆடு வாங்கிட்டு போயிட்டு என்ன செய்யறாங்கன்னா ஒவ்வொரு ஆடு மேய மாட்டேங்குது, அது மாட்டேங்கிறாங்க. அதனால நம்மகிட்ட வந்து அது குறைய இருக்காது. என்ன காரணம், நம்ம மேய்ச்சல் பச்சு செக் பண்ணி தான் அனுப்புறோம். வேண்டாதுக்கே ஒன்று சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம இது பண்ண மாட்டோம். நம்ம வந்து மேட்ச்ல வந்து பார்த்து எடுத்துக்கோங்கன்னு சொல்றது. எனி டைம் எப்பனாலும் வரலாம், எப்பனாலும் கூட்டு வந்து நம்ம காட்டிடலாம். நம்ம நேரம் ஓடலே வண்டி வரும், ஓடல இருந்து நிப்பாட்டி நம்ம நடந்து வந்தோம்னா காட்டுல வச்சு சாயந்தரம் மேய்ச்சி வர மாட்டேன். இதுல வந்து நம்ம பண்ணையில பாத்துக்கலாம். சாயந்தரம் 6:30 மணிக்கு மேல பண்ணையில பாக்கலாம். இந்த மாதிரி மேட்ச்ல ஆமா, அதே மாதிரி காலையில 11 மணிக்கு உள்ள வந்தா நம்ம பண்ணையில பாத்துக்கலாம். நம்ம பண்ணையில பாத்துக்கலாம். நம்ம எனி டைம் எப்போ தான் ஆடு இருக்கும்னே, ஆடு இல்லைன்ற வார்த்தையே வராது. எனி டைம் எப்போ வந்தாலும் சரி நம்மகிட்ட எப்படி ஆடு வேணுமோ இந்த பாருங்க, அதெல்லாம் மேய்ச்சல் சரியான மேய்ச்சல் மேயும். ஆமா, மேய்ச்சல்லாம் நல்ல மேய்ச்சல் வயிற்றுக்கு எடுத்துட்டு வருங்க. நல்ல மேய்ச்சல் நல்லா கிளீனா இருக்கும். எப்படின்னா பண்ணையில வச்சு ஆடு வளர்த்தா மேய்ச்சலுக்கு கொண்டு வரும். கண்டிப்பா கொண்டு வரணும். ஆனா நம்ம அதாவது பண்ண முறையில வளர்க்கறதுக்கு வந்து கிடா குட்டியில் வளர்க்கலாம். அந்த ஆடுகளுமே வளர்க்கலாம். வளர்க்கலாம்னா அந்த ஆடு வந்து மேய்ச்சல் முறையில உள்ள ஆடை வந்து எந்த வகைக்கு பயன்படுத்திக்கலாம். பண்ண முறையில வளர்க்குறாங்க இல்ல, அதை வந்து நம்ம மேய்ச்சல் பத்த முடியாது. மேய்ச்சலுக்கு வராது. நம்ம மேய்ச்சலுக்கு 10 நாளுமே வந்து மேயாது. அந்த சொகுசா தீனி சாப்பிட்டு இருந்துச்சா, அதனால அதைத்தான் விரும்பும். அதனால நம்ம வந்து எப்பவுமே மேய்ச்சலுக்குள்ள ஆடுகள் வந்து அதிகமா இருக்கும். அந்த கீழே 10 சொல்ற ஆடுகள் பாருங்க,
தம்பி கீழே பத்தி விடுறா. ஆடை பாத்திருக்கோண்ணே. இந்த வரல இந்த கரும்போர் ஆடுக்கு 2 மாதிரி கிடக்குனே. சரி, இந்த ஆடு. ஆமா, அந்த ஆடுக்கு 2 கரும்போர் மாதிரி வீட்டுல இருக்கு. சரி சரி. ஆமா, அது போக பின்னாடி உள்ள ஆடு வந்து சென. சரி சரி. ஆமா, எல்லாமே 2 கடை தாங்கண்ணே. ஃபுல்லாவே 2 3 தாமண்ணே. ஏன்னா 2 3 போடுறதெல்லாம் நம்ம வைக்கிற தீவனத்துல தான் இருக்குண்ணே. நம்ம எப்படி தீவனம் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் குட்டியில் போடும். தீவனம் நல்ல சத்தான தீவனமா கொடுத்தோம்னா இந்த இப்ப காலத்துல மேற மாதிரி ஆடை கோடையிலயும் இந்த மாதிரி மேய்ச்சல் இருந்தால் நல்லபடியா குட்டிக்கணும். குட்டி நல்லா வளர்க்கும். இந்த வரல இருக்கலே பெரிய ஆடுகள் இதெல்லாம். ஆமா ஆமா, நல்ல பரம்பரை ஆடுக எல்லாமே சின்ன ஆடுதான். ஆமா, இப்ப மேட்ச்ல அதிகமா கிடைக்கிறதுனால விரும்பி இப்ப மேயாது. அதை மேயுமா இதை மேயுமான்னு இந்த பாருங்க இவ்வளவு மேட்சல் கிடைக்கிறது வந்து ஃபுல்லா மேய்ச்சிட்டு இருக்காங்க. ஆமா, அந்த மாதிரி ஆடு மேட்ச்ல வந்து அந்த அவுத்துட்டு வரமுலனே. ஆமா, வந்து ஒரு காலைல வந்து 1 மணி நேரத்து மேட்ச்ல தான். சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா நல்லா பார்த்து படுத்த கிடக்கும். ஆமா, 4:30 மணிக்கு மேலதான் வயிறு எடுக்கும்னே. 4:30 மணிக்கு மேல மேய்து பாருங்க. ஆமா, அந்த மேட்ச்ல தான் வயிறு எடுக்கும். அது வரைக்கும் வந்து அது வயிறை நினைச்சுக்கிடும். அவ்வளவுதான், அந்த காவாசி வயிறை நினைச்சுக்கிடும். மத்தபடி நினைச்சுட்டு சொகுசா படுத்துருவாங்க. பட்டு சாவாசம் தண்ணி குடிச்சு அந்த 4:30 மணிக்கு மேல மேட்ச்ல தான் வேகமா இருக்கும். ஏன்னா வீட்டுல போய் அடைச்சிருவான், இதுக்கு மேல நம்ம மேய முடியாது அப்படின்ட்டு வேகமா மேய்ஞ்சி வயிறு நினைக்கும். வீட்டுல போய் அந்த மேய்ஞ்சதப்பெல்லாம் எடுத்து அசை போட்டு இதாகும். சரி. ஆமா, அந்த மாதிரி ஆடுக்கு வந்து மேட்ச்ல வந்து நல்ல தெளிவா இருக்கும். நம்ம இந்த இருக்கும் கேண்டி ஆடு இந்த வந்து 2 மாதிரி ஆடு. அந்த 2மே அதோட மாதிரி தான். எல்லாமே கிடா வெட்ட பருவம். கிடா அநேகமா சேர்ந்துருக்கும் நினைக்கிறேன். கிடா வெட்ட பருவம் தான். அது மாதிரி இப்ப நம்ம இதுல எந்த ஆளை கேட்டாலும் சரி, எப்ப எனி டைம் மட்டும் வாங்கிக்கலாம். எல்லாமே எல்லா ஆடுமே சேல்ஸ் தான். எல்லா ஆடுமே சேல்ஸ் தான். இந்த அந்த அன்னைக்கு இருக்க ஜோடியா. ஆமா, இந்த ஆடு வந்து சமயநல்லூர்ல ஒரு அண்ணன் வாங்கி போட்டுருக்காங்க. சரி, உங்களுக்கு அடுத்த வாரம் அனுப்ப போறேன். அனுப்புறீங்களா? நம்ம 2மே சென்னை ஆடு. 2வது ஃபர்ஸ்ட் இருக்கு, 2வது. ஆமா, அப்படிங்கும் போது எல்லாமே 2 குட்டி ஆடு. எல்லாமே 2 குட்டி தான். கேரண்டி வேணும்னே. குடியாடுனால என்ன இப்ப ஆடு எடுத்துட்டு 2 3 தான் போடுதுனே. ஆனா 2 தான் நார்மல்னே. 2 போட்டா தான் நல்லா இருக்கும். ஆமா, 2 தரமா வளர்க்கும். 3 நாள்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா பாலை வாங்கி ஊத்திட்டு தான் கிடக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் பால் ஊத்த வேண்டாம். அதே ஆடு வளர்த்து வளர்க்கும். இந்த ஆடும் வளர்க்கத்தான் செய்யும். குட்டியில் முன்ன வரும். அதாவது ஒரு குட்டி ஒரு ஆள் சாப்பிடுற சாப்பாடு 3 பேர் நேர்ந்து சாப்பிட்டா எப்படி ஆள் வரும்? அந்த மாதிரிதான் ஆடுகளும். அதனால நம்ம ஆடுகளுக்கும் பாத்தீங்கன்னா 2 குட்டி நார்மல். 2 குட்டி போட்டா அந்த குட்டி ஆரோக்கியமா இருக்கும். நல்லா புத்து வச்சு வேகமா வளரும். இதே 2 குட்டி குடிக்கிறதுல 3 குட்டியை போட்டோம்னா 3 குட்டிக்கு பால் நிறந்து போகும்போது 3 குட்டியில 1 தான் உயரமா வரும்போது 2 குட்டி கறந்துடும். அதனால நம்ம எப்பவுமே 2 குட்டி நமக்கு நார்மலானது. அது மாதிரி நம்ம கிடாய் வந்து போடுற கிடாய் வந்து மெயினா நல்ல கிடாயை போட்டுருணும். ஆடுகளுக்கு வந்து இன சேர்க்கறதுக்கு ஒரு கிடாய் தான். அந்த ஒரு கிடாய் தரமான கிடாய் வாங்கி போடணும். நல்ல உயர்ந்தரமா பார்த்து நல்ல கலரு கால் கை அது பத்திலா கரெக்டா 4 பல்லு போல பாத்தீங்களா? என்ன நல்ல உயர்ந்தரமான கிடாய், நல்ல இடுப்புக்கு ஆட்டுக்கு நல்ல அமர்ந்த கிடாயினே. ஆடுக்கு நல்ல வேகமா இருக்கும். இப்ப ஆடு செம்மந்த ஆடு எல்லாத்தையும் வெறுத்ததுனால இப்ப ஆடு கிடாய் மெலிஞ்சிருக்கு. இல்லைன்னா கிழங்குமா இருந்தது கிடாய். அந்த நம்ம மாதிரி எனி டைம் எப்பனாலும் வரலாம்ண்ணே. சரி, எப்போ வந்தாலும் மேட்ச் தரத்துலயே பார்த்து செக் பண்ணி நம்ம எடுத்து கொடுத்துருவோம். அதே மாதிரி குட்டியில் வந்து இந்த தரத்துல நம்ம எடுத்து கொடுக்குறோம்ண்ணே. எடுத்துக்கிறது. ஆனா குட்டிகள் நம்ம எடுத்தோம்னா 5 மாசம் 6 மாசம் குட்டி தான் கொடுக்குறோம்ண்ணே. 5 மாசத்துக்கு மேல்பட்ட குட்டி எதுனாலும் வாங்கிக்கலாம். 5 மாசம் கீழே நம்மகிட்ட கிடையாது. ஸ்டார்டிங்கே 5 மாசம் குட்டி தான். அதுக்கு மேல வேணாலும் வாங்கிக்கலாம். என்னன்னா அதெல்லாம் நம்ம கொடுக்கறதே கிடையாது. அதெல்லாம் வேஸ்ட். அதெல்லாம் தாங்காதுண்ணே. அதெல்லாம் நம்ம எப்பவுமே கொடுக்கறது கிடையாது. நம்மகிட்ட ஆடுன்னு எடுத்துட்டா இந்த சைஸ் தான். இந்த கிடா குட்டிகள் இந்த வருது பாருங்க. கிடா குட்டி வந்து இந்த சைஸ் குட்டியே. ஆமா, இந்த 2மே பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோட மாதிரி. எத்தனை மாசம் குட்டிங்க அதெல்லாம்? இதெல்லாம் 5 மாசம் முடிஞ்சிருக்கு. 5 மாசம் முடிஞ்சிருக்கு. ஆமா, 5 மாசம் முடிஞ்சது. இந்த 2மே இந்த ஆட்டோட மாதிரி. இந்த பத்தில வெள்ளாடு இந்த ஆட்டோட குட்டி தான். இந்த 2 குட்டி. ஆமா ஆமா, 2 கிடாய் தானே. 2மே கிடா குட்டினே. 2மே கிடா குட்டி இந்த ஆட்டோட மாதிரி தான். என்னன்னா இதுவா 3 மாசம் 3 மாசம் இருக்கு. அதாவது குட்டி ஓட்டு கரெக்டா 45 நாள்ல சென்னை வெட்டிடும்ண்ணே. அதனாலதான் கிடாய் ஒன்னாவே இருக்கணுங்கிறது. குட்டி போட்டு 1 மாசத்துல இருந்து 45 நாள் உள்ள வரட்டும். அவன் கிடாய் ஆட்டோமேட்டிக்கா வரட்டிடும். கிடாய் இருந்தா தான் அதுக்கு தெரியும் இந்த ஆடு பருவத்துக்கு வருது செய்யுதுன்னு. கிடாய் ஒன்னா தான் தெரியும். அதனால அந்த பருவத்தை கண்டிஷன் கரெக்டா கிடாய் வந்து சேர்ந்துக்கணும். நமக்கு அங்கிட்ட 5 மாசம் கடைசியில் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். தலையத்து மட்டும்தான் 6 மாசம். செகண்ட் இயர்ல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 மாசம் கடைசியில் இருக்கும். 5 மாசம் கடைசி 5 மாசம் கடைசிக்கும் போது 6 பிறக்கிறதுக்குள்ள இருக்கும். 6 பிறக்கும் போது இருக்கும். 6 மாசம் ஃபுல்லா ஆகாது. 6 மாசம் என்ட்ரன்ஸ்லயே இருக்கும். அதனால நம்ம எப்பவுமே ஆடு எடுத்தாலும் இந்த பாருங்க மடுவை பாருங்க. இதெல்லாம் நம்ம மாடு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. மாடு எப்படி வச்சிருக்கு பார்த்தீங்களா? என்ன ஆனா இது 4.5 மாசம் ஆயிடுச்சுண்ணே. 4.5 மாசம் ஆயிடுச்சு. இன்னொரு மிஞ்சி போனா 10 நாள் இல்லைன்னா 20 நாள் கூடனா. ஆமா, 20 நாள்ல குட்டி போடும். மாடு எப்படி வச்சிருக்கு பார்த்தீங்களா? இப்பவே
மட்டும் நல்லா வச்சு பத்தில அந்த மாதிரி ஆடுகளை வாங்கினா இந்த மாதிரி தரமா பார்த்து வாங்கணும். காம்படி நல்லா நீள வளமா பார்த்து செக் பண்ணி வாங்கணும். அது மாதிரி செத்த மாடும் இருக்கும், அதுவும் வாங்கலாம். செத்த மாடுலையும் பால் அதிகம். ஆடு வாங்க வரோம்னா ஆடை எப்படி கரெக்டா பார்த்து என்னெல்லாம் பார்த்து வாங்கணும் அதை பத்தி சொல்லிடுவோம். ஆனா ஆடு நீங்க வாங்குறதுன்னு பாத்தீங்கன்னா முதல்ல மடுவை செக் பண்ணணும்னே. சரி. மடுவை 2 மடுவையும் அமைக்க பார்க்கணும். 2 காம்பையும் பால் வருதான்னு பீச்சு பார்க்கணும். சரி. அதே மாதிரி என்னன்னா பால் அதாவது பிசுக்கு மாதிரி அடிக்கும். ஒண்ணு இப்ப பீச்சணும்னா நமக்கு பால் வந்து மஞ்சள் கலர்ல அடிக்கும், சீம்பல் மாதிரி கட்டியா மஞ்சள் கலர்ல அடிக்கும். இதே இப்போ ஒரு 20 நாளைக்கு முன்னாடி பீச்சினீங்கன்னா நம்ம எண்ணெய் மாதிரி அடிக்கும். எண்ணெய் மாதிரி தண்ணி மாதிரி பிசு பிசுன்னு கப்புன்னு ஓட்டும், விளக்கின மாதிரி. அப்படி ஓட்டினா தான் அது செனை. அதுல இருந்தே கண்டுபிடிச்சிக்கலாம். வெள்ளைப்பால் அடிச்சா செனை கிடையாது. அது மாதிரி வெள்ளைப்பால்லையுமே 3 மாசம் வரைக்கும் வெள்ளைப்பால் தான் அடிக்கும். அந்த பாலை பீச்சு பார்த்துட்டு அது ஒட்டுதான்னு பார்க்கணும். வெள்ளைப்பாலுங்கிறது கொஞ்சம் லேட்டாக ஓட்டும், அது வந்து இளஞ்சனை. அப்படிதான் ஆட்டில் வந்து செக் பண்ணணும். செக் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். முதல்ல வந்து மடுவு தான் ஈத்தாட பொறுத்து மடுவு தான் மெயினாக இருக்கும். இல்ல அப்படின்னா பால் சுத்தமா வராது. பால் வரும், பால் வரும்னா வெள்ளைப்பால் அடிக்கும், ஒட்டாது, பால் ஒட்டாது. ஒட்டதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஆமா, பால் வந்து பீச்சுட்டு ஆமா 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 அந்த மாதிரி நம்ம தரவை செக் பண்ணி தான் பார்த்துக்கணும். அந்த மாதிரி செக் பண்ணி வாங்கணும். வேற என்ன செக் பண்ணி ஆடை பார்த்துக்கணும்? ஏன்னா ஆடு வந்து நம்ம சுழியை பார்க்கணும்னா நம்ம பெரும்பாலும் சுழியை பார்க்கணும், மடுவை பார்க்கணும், கால்கை ஊக்கமா இருக்கா நல்லா இருக்கா, பல் பாக்கி முதல்ல மெயினாக பார்க்கணும். ஏன்னா சுழிங்கிறது அந்த வால் ஓட்டல இருக்கு. நம்ம ஆடு கிட்டல் போனோம்னா கொஞ்சம் கலையும். இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல சுழி இருக்கும், அந்த சுழி இருக்கக்கூடாது. அதே ஆமா, அந்த வாலில் மட்டும் சுழி இருக்கக்கூடாது. அந்த இடத்துல இருக்கும், அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மண்டி ஓட்டு மேயிறாடு. இதெல்லாம் செம்பரியாட்டில் மேய்ஞ்சா இருக்கு. மண்டி ஓட்டு ஃபர்ஸ்ட்டாக மேயும். அதனால ஆடுகளுக்கு அதாவது கொடியாடுங்கிறது எல்லாரும் என்ன நினைக்காங்கன்னா செடி கொடிகளை தான் எக்கு போட்டு மேயும், தரையில மேயாது அப்படிம்பாங்க. இந்த பாக்கி நம்ம ஆடுகள் எப்படி மேய்து பார்த்தீங்களா? மண்டி ஓட்டு மேய் கப்புன்னு வயிறு நினைமுன்னு எப்படி போது பாருங்க. ஆடுகள் மண்டி போட்டு மேயணும், மண்டி போட்டு மேயணும் இல்லைன்னா இந்த ஆட்டோட குணம் என்னன்னா செடி கொடி இருந்தா எக்கு போட்டு மேயும்னு, புல்லா இருந்தா மண்டி போட்டு மேயும். ஆமா, இந்த ஆட்டோட குணம் வந்து அப்பக்கப்ப மாறிக்கிடும். அதனால நம்ம இதுக்கு பயப்பட தேவையில்லை. ஒரு சிலர் நினைப்பாங்க என்னடா அந்த ஆடை வாங்கிட்டு போறோமே, அதை வாங்கிட்டு போனா செடி கொடிக்கு எங்க போகமாங்க. செடி கொடியே தேவையில்லை, வயக்காட்டுல விட்டாலும் நல்ல மண்டி ஓட்டு மாதிரி வயிறான மேயும்னு. கொடியாட பொறுத்தவரை எந்த விதமான இதுவும் தேவையில்லை. கிளீனா மேய்ச்சலும் சரி அருமையா இருக்கும். குட்டி வளர்ப்பு அருமையா இருக்கும். குட்டி வளர்ப்பு அருமையா இருக்கும், எந்த சேட்டையும் பண்ணாது. மேய்ஞ்சி வந்தாலும் கிளீனா ஒரு நாள் பழக்கம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம தொழுக்கு வந்துடும். கிளீனா வந்துடும். அதாவது காலையில விட்டுட்டு அதை ஆடை பத்திரம் வச்சுக்கோங்க. சரி, சாயந்தரம் அந்த தொழுக்கு பத்தும்போது கிளீனா தொழுக்கு. நம்ம முன்னாடி போனோம், ஆடு முன்னாடி போனாலும் நம்ம பின்னாடி போனாலும் சரி முன்னாடி போனாலும் சரி நம்ம சாயந்தரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. சரி, கரெக்டா 6:30 மணி ஆயிடுச்சுன்னா 6:30 நம்ம 10 வேண்டியதுல 1 வேண்டியது ஆட்டோமேட்டிக்கா கம்ப மட்டும் எடுத்து நம்ம எழுச்சி நடந்தா போதும், நம்ம கூட வந்துடும், பின்னாடியே நடக்கிடும். ஆனா நம்மகிட்ட மொத்தத்துல கணக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 120 ஆடுக்கு மேல இருக்கு. 120 ஆடுக்கு மேல இருக்கும். ஆடு வேற நம்ம சேல்ஸ் அடிக்கடி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு 120 நாளைக்கு 100,000 சேல்ஸ் போயிட்டு இருக்கு. ஆமா, 50 இருக்கும், 20 இருக்கும், சொல்ல முடியாது. டப்புன்னு பாத்தீங்கன்னா 200 வந்துரும். ஆமா ஆமா, நம்மகிட்ட வரப்போதான் நான் இருக்கும். சரி, அதனால நம்ம ஆடுகள் வந்து தரமா செக் பண்ணி நம்ம வாங்கி கொடுக்குறோம். சரி, அதான் நம்ம எப்போ ஆனா கோதுமை தோடு தண்ணி தான் ஊம்புனேன். நம்ம கோதுமை தோடு மட்டும் தான் போடுவோம். அது போக இந்த அதாவது பங்குனி மாசம் வரைக்கும் அடர் தீவனம் போட மாட்டோம், மேய்ச்சல் மட்டும்தான். நம்ம இப்போ வந்து அடர் தீவனம் போட்டோம்னா இப்போ பசு தீவனம் மேய்து வச்சுல இந்த அடர் தீவனம் போட்டோம்னா ஆடு ஃபுல்லா பெருஞ்சானியா போட்டும் உடம்பு பிடிக்காது. இப்போ ஏற்கனவே ஆடுகளை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெலிவா தான் இருக்கும். இப்போ ஆடுகள் வந்து உடம்பு வைக்காது, இந்த நேரம் ஃபுல்லா மெலிவா இருக்கும். இதே தை மாசத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த காஞ்ச நேரத்துல காஞ்ச புல் திக்குதா, அதுதான் சத்து. இந்த புல்லை எவ்வளவுதான் அது மேயட்டும் மேனி வைக்காது, நார்மலா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், மெலிஞ்ச மாதிரி தான் இருக்கும். தை மாசத்துல மேயிற மேய்ச்சல் நல்ல மேனி வைக்கும். தை மாசத்துல காஞ்ச புல் 5-6 தின்னுட்டு தண்ணியை மட்டும் குடிச்சா போதும், கத்துன்னு வயிறு வைக்கும். அதுதான் சத்து. காஞ்ச புல் தான் சத்து, பச்சை புல் வந்து அவ்வளவு சத்து கிடையாது. காஞ்ச புல் நல்ல தண்ணி நல்லா பசி எடுக்கும், தண்ணி நல்லா தவறு தண்ணி அடிக்கடி குடிக்கும். தண்ணி எவ்வளவு குடிக்கும் அந்த ஆடு நல்லா கெல்த்தியா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அண்ணனோட ஆட்டு பண்ணையை வந்து பார்த்துக்கணும். ஆடு மேய்ச்சல் ஆடு வந்து அண்ணன் விற்பனை பண்ணிட்டு இருக்காரு. ஆடும் சரி ஆட்டு குட்டிகளும் சரி அண்ணன் வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காரு பாண்டியன். அவரோட நம்பர் வந்து நம்ம டிஸ்கஷன் கொடுக்குறோம். அண்ணன் வந்து வீடியோலும் சொல்லியிருக்காரு. எப்போ கான்டெக்ட் பண்ணாலும் சரி அண்ணன் வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து பல சொல்லுவார். ஆடு இருக்கு, என்ன ஆடு இருக்கு எல்லாம் சொல்லிடுவாரு. வீடியோ பிடிச்சா வேலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்துட்டு இருக்கோம். நன்றிண்ணா, வணக்கம்ண்ணா. வணக்கம்.